தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 7:47. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்கின்றது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் இந்த லென்த் என்னும் கிருபையின் நாட்களை அனுசரித்து வருகின்றோம். ஒரு சிலர் நன்கு உபவாசம் பண்ணி ஒரு நேரம் மட்டுமே சாப்பிடுவார்கள் அல்லது 2 நேரம் சாப்பிடுவார்கள். இப்படி ஒரு வேளை 2 வேளை உணவை, சில பேர் 3 வேளை உணவை கூட தவிர்த்து தன் பாவங்களுக்காக மன்றாடுவார்கள். அனுதினமும் ஆலயத்திற்கு செல்வார்கள், 3 நேரமும் ஆலயத்தில் இருப்பார்கள், காலை மதியம் இரவு என்று. இப்படி அதிகமாக ஆலயத்தை தேடி செல்கின்றவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கூறுகின்றார். அவர்கள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஏனெனில் அவர்கள் அதிகமாக அன்பு கூர்ந்து தன் பாவங்களுக்காக இவ்வளவு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு என்னையே அண்டி வருகின்றார்களே என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதில் நாம் பார்க்கும் பொழுது பாவியான ஒரு ஸ்திரீ அவர் சீமோன் வீட்டில் சாப்பிட அமரும் பொழுது அவள் ஓடி வந்து அழுது முத்தம் செய்து அவளுடைய பாதங்களுக்கு எண்ணெய் பூசி தன் தலைமறினால் துடைத்து மிகவும் அன்பு கூறுவாள். உடனே தான் கர்த்தர் அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து, இவள் என்னிடம் இவ்வளவு அன்பு கூர்ந்ததினால் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதே போன்று நாமும் இந்த லென்த் என்னும் கிருபையின் நாட்களில் அதிகமாக ஆண்டவரை தேடி, அதிகமாக உபவாசித்து, அதிகமாக வேத தியானம் செய்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டோம் என்றால் கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து, எப்படி இந்த பாவியான ஸ்திரீயினுடைய இவள் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று கூறினாரோ, அதை போன்று நம்முடைய அனைத்து பாவங்களும் நாம் அறிந்தோ அறியாமலும், நாம் மட்டுமல்ல நமது தாய் தந்தையர் மூதாதையர்கள் செய்த அனைத்து பாவங்களையுமே மன்னித்து கிருபை கூர்ந்து நமக்கு என்னென்ன குறைகள் நம் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் அதை நிறைவாக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி அவருடைய சந்ததியாக மாற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் அதிகமாக உம்மை தேடும் பொழுது உபவாசித்து இந்த கிருபை நாட்களில் அதிகமாக ஆலயம் சென்று அதிகமாக வேதத்தை வாசித்து எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் பொழுது நாங்கள் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, எங்கள் மூதாதையர் செய்த பாவங்களை கூட மன்னிப்பேன் என்று கூறின அந்த கிருபை வார்த்தைக்காக கோடி நன்றி செலுத்தின்றோம் அப்பா. இன்று இந்த செய்தியை கேட்டு இன்றிலிருந்தாவது இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுவோம் என்று யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் செய்த பாவங்களை மன்னிங்க, ஆசீர்வதிங்க, பரிசுத்தவான்களாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.